புதுமை பித்தன் எழுதிய பால்வண்ணம் பிள்ளை. பால்வண்ணம் பிள்ளை கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தா. வாழ்க்கையே தஸ்தாவேஜு கட்டுகளாகவும் அதன் இயக்கமே அதட்டலும் பயமுமாகவும் அதன் முற்றுப்புள்ளியே தற்பொழுது 35 ரூபாயாகவும் அவருக்கு இருந்து வந்தது. அவருக்கு பயமும் அதனால் ஏற்படும் பணிவும் வாழ்க்கையின் சாரம். அதட்டல் அதன் விதிவிலக்கு. பிராணி நூல் மிருகங்களுக்கு, முக்கியமாக முயலுக்கு 4 கால்கள் என்று கூறுமாம். ஆனால் பால்வண்ணம் பிள்ளையை பொறுத்தவரை அந்த அபூர்வ பிராணிக்கு 3 கால்கள் தான். சித்த உறுதி, கொள்கையை விடாமை, இம்மாதிரியான குணங்கள் எல்லாம் படை வீரனிடமும் சத்தியாகிரகிகளிடமும் இருந்தால் பெரும் குணங்களாக கருதப்படும். அது போயும் ஒரு கலெக்டர் ஆபீஸ் குமாஸ்தாவிடம் தஞ்சு புகுந்தால் அசட்டுத்தனமான பிடிவாதம் என்று கூறுவார்கள். பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸில் பசு, வீட்டிலோ ஹிட்லர். அன்று கோபம். ஆபீஸிலிருந்து வரும்பொழுது ஹிட்லரின் மீசை அவருக்கு இல்லாவிட்டாலும் உதடுகள் துடித்தன. முக்கியமாக மேல் உதடு துடித்தது. காரணம், ஆபீஸில் பக்கத்து குமாஸ்தாவுடன் ஒரு சிறு பூசல். இவர் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் இருக்கிறது என்றார். இவருடைய நண்பர் பூகோள சாஸ்திரம் வேறு மாதிரி கூறுகிறது என்றார். பால்வண்ணம் பிள்ளை தனது கட்சியை நிரூபிப்பதற்காக வெகு வேகமாக வீட்டிற்கு வருகிறார். பால்வண்ணம் பிள்ளைக்கும் அவருடைய மனைவியாருக்கும் கர்ப்பத்தடையில் நம்பிக்கை கிடையாது. அதன் விளைவு வருஷம் தவறாது ஒரு குழந்தை. தற்பொழுது பால்வண்ண சந்ததி 4வது எண்ணிக்கை. பிறகு வருகிற சித்திரையில் நம்பிக்கை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பால்வண்ண கொடுக்குகள் பேபி ஷோக்களில் பரிசு பெறும் என்று எதிர்பார்க்க முடியாது. பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினி உழைப்பிலும் பிரசவத்திலும் சோர்ந்தவள். தேகத்தின் சோர்வினாலும் உள்ளத்தின் களைப்பினாலும் ஏற்பட்ட பொறுமை. கை குழந்தைக்கு முந்தியது சவளை. கை குழந்தை பலவீனம். தாயின் களைத்த தேகம் குழந்தையை போஷிக்க சக்தியற்று விட்டது. இப்படியும் அப்படியுமாக தர்ம ஆஸ்பத்திரியின் மருந்து தண்ணீரும் வாடிக்கை பால்காரனின் கடன் பாலுமாக குழந்தைகளை போஷித்து வருகிறது. அந்த மாதம் பால் பட்ஜெட் எப்பொழுதும் போல் 4 ரூபாய் மேலாகிவிட்டது. இம்மாதிரியான நிலைமையில் பால் பிரச்சனையை பற்றி பால்வண்ணம் பிள்ளையின் சகதர்மினிக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அது ஒன்றும் அதிசயமான யுக்தி அல்ல. குழந்தைகளுக்கு உபயோகமாகும்படி ஒரு மாடு வாங்கிவிட்டால் என்ன என்பதுதான். தெய்வத்தின் அருளை திடீரென்று பெற்ற பக்தனும் புதிதாக ஒரு உண்மையை கண்டுபிடித்த விஞ்ஞானியும் சும்மா இருக்க மாட்டார்கள். சலசலவென்று கேட்கிறவர்கள் காது புளிக்கும்படி சொல்லி கொட்டி விடுவார்கள். பால்வண்ணம் பிள்ளையின் மனைவிக்கும் அதே நிலை ஏற்பட்டது. பிள்ளை அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அவர் ஸ்கூல் ஃபைனல் வகுப்பில் உபயோகித்த பூகோள படம் எங்கு இருக்கிறது, மாடியில் இருக்கும் ஷெல்ஃபிலா அல்லது அரங்கில் இருக்கும் மரப்பெட்டியிலா என்று எண்ணிக்கொண்டு வந்தார். வீட்டிற்குள் ஏறியதும், எலா அரங்கு சாவியுங்க என்று கேட்டுக்கொண்டே மாடிக்கு சென்று ஷெல்ஃபை ஆராய்ந்தார். அவர் மனைவி சாவியை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள். அவளுக்கு பால் நெருக்கடியை ஒழிக்கும் மாட்டு பிரச்சனையை அவரிடம் கூற வேண்டும் என்று உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. ஆனால் மெக்சிகோ பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கும் பால்வண்ணம் பிள்ளையின் மனம் இதை வரவேற்கும் நிலையில் இல்லை. என்ன தேடுவிய என்றாள். ஒரு புஸ்தகம், சாவி எங்க? இந்தாருங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. இந்த பிள்ளைகளுக்கு பால் செலவு ஜாஸ்தியா இருக்கே, ஒரு மாட்டைத்தான் 10 100 கொடுத்து பிடிச்சு விட்டா என்ன என்றாள். இங்கே வர வேண்டியதுதான் ஒரே ராமாயணம். மாடி வீடு வாங்க முடியாது, என் பிள்ளைய நீ தண்ணியை குடிச்சு வளரும் என்று விட்டார். மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருந்தால் பிறகு ஏன் அவருக்கு கோபம் வராது? பால் பிரச்சனை அத்துடன் தீர்ந்து போகவில்லை. அவர் மனைவியின் கையில் 2 கெட்டி காப்பு இருந்தது. அவளுக்கு குழந்தையின் மீது இருந்த பாசத்தினால் அந்த காப்புகள் மயிலை பசுவும் கன்றுக்குட்டியுமாக மாறின. 2 நாள் கழித்து பால்வண்ணம் பிள்ளை ஆபீஸிலிருந்து வந்து புறவாசலில் கால் கை கழுவ சென்ற பொழுது உரலில் கட்டி இருந்த கன்று வைக்கோல் அசை போட்டிருக்கும் மாட்டை பார்த்து அம்மா வென கத்தியது. எலா என்று கூப்பிட்டார். மனைவி சிரித்து கொண்டே உள்ளுக்குள் பயந்தான். வந்தாள். மாடு எப்பொழுது வந்தது? யார் வாங்கி கொடுத்தா என்றார். மேலே விட்டு அண்ணாச்சி வாங்கி தந்தாக. பால் ஒருபடி கறக்குமா என்றாள். என்றார். அன்று புதுப்பால் வீட்டுப்பால் காப்பி கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கணவரை தேடினாள். அவர் இல்லை. அதிலிருந்து பிள்ளையவர்கள் காஃபியும் மோரும் சாப்பிடுவதில்லை. அவர் மனைவிக்கு மிகுந்த வருத்தம். ஒரு பக்கம் குழந்தைகள், மற்றொரு பக்கம் புருஷன் என்ற குழந்தை. வம்சவிருத்தி என்ற இயற்கை விதி
அவளை வென்றது. இப்படி 15 நாட்கள். மாட்டை என்ன செய்வது? அந்த இரவு 8 மணி இருக்கும். பால்வண்ணம் பிள்ளையும் சுப்பு கோனாரும் வீட்டினுள் நுழைந்தார்கள். மாட்டை பாரும், 25 ரூபா என்றார். சாமி, மாடு 60 ரூபா பெருமை என்றான் சுப்பு கோனார். 25 தான், உனக்காக 30 ரூபா. என்ன, இப்பொழுதே பிடிச்சிட்டு போகணும். சாமி, ராத்திரியிலா? நாளைக்கு விடியனே பிடிச்சுக்கிடுதேன் என்றான் சுப்பு கோனார். இப்பவே. மாட்டை அவிழ்த்தாய் விட்டது. மனைவி, மாடு 70 ரூபாய் ஆயிற்றே, குழந்தைகளுக்கு பாலாயிற்றே என்று தடுத்தாள். மேலும் வரும்படி வேறு வருகிறதாம். என் பிள்ளைகள் நீத்தனி குடிச்சு வளர்ந்துக்கும் என்று விட்டார். சுப்பு கோனார் மாட்டை அவிழ்த்து கொண்டு போகும்போது மூத்த பையன், அம்மா என் கண்ணு குட்டி என்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுதான். சும்மா கடை சவுமே என்றார் பால்வண்ணம் பிள்ளை. இத்துடன் இக்கதை முடிந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம்.